வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு 2026 ஆண்டு 12 மாதம் 16 இன்றைக்கு யாழ் மாவட்ட சேலத்தினுடைய ஊடகப் பிரிவினுடைய செய்திகள் கிடைக்கப்பெற்றிருக்கின்றது. அந்த வகையிலே எங்களுடைய மயிலட்டி மேல்குடியேற்றம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எங்களுக்கு தெரியும், அவர்கள் மயிலட்டி மேல்குடியேற்ற மீள்குடியேற்ற அபிவிருத்தி குழுவினர் காணி விடுவிப்பதற்கான மகஜர் ஒன்றினை யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் திரு மருதலிங்கம் பிரதீபன் அவர்களிடம் இன்றைய தினம், அதாவது 16 தேதி 2ஆம் மாதம் 2026 காலை 10:30 மணிக்கு கையளித்திருக்கிறார்கள். அவர்கள் மயிலட்டி மீள்குடியேற்ற அபிவிருத்தி குழுவினர் அவர்கள் அந்த காணி விடுவிப்பதற்கான காணிகளை விடுவிக்கும்படி மகஜர் ஒன்றை அறிவித்திருக்கிறார்கள். உண்மையில் அங்காலே காணிகள் பல விடுவிக்கப்படாமல் இருக்கிறது. அரசாங்கம் சொல்லிக் கொண்டிருக்கிறது, அனைவருடைய காணிகளையும் நாங்கள் பாதுகாப்பு படையினுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு அதை விடுவோம் என்று. அந்த வகையிலே இப்போ மயிலட்டி குழுவினர் இன்றைக்கு மாவட்ட செயலரிடம் மகஜரை சமர்ப்பித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு நல்ல காலம் கிட்ட வேண்டும் என்று நாங்களும் இறைவனை வேண்டிக் கொள்வோம். மற்றும் நெடுந்தீவு எங்களுக்கு தெரியும், தீவு பகுதி, அங்கே தீவிலே போக்குவரத்துகள் சிரமமாக இருக்கும். அங்கே இலங்கை போக்குவரத்து சபையினுடைய ஒரு வண்டி ஒன்று மட்டும்தான் அங்கே நிற்கும். அது கிழக்கிலிருந்து மேற்குக்கு சென்று மேற்கிலிருந்து கிழக்குக்கு வரும். அது காலை பாடசாலை சேவைகள் என மாலை நேர சேவைகள் என ஈடுபட்டு கொண்டிருக்கும். அந்த ஒரே ஒரு பஸ் அது பழுதடைந்து விட்டால் அங்கே நிற்கதியாகி விடுவார்கள். அங்கே மக்கள் போக்குவரத்து மிகவும் சிரமமாக இருக்கும். ஏனென்று சொன்னால் படகுகள் விழிக்கிற நேரத்துக்கு அவர்கள் நடந்தோ அல்லது தூய்சக்கர வண்டியிலோ வந்து சேர முடியாமல் இருக்கும். அப்படி என்று இருக்க இந்த இலங்கை போக்குவரத்து சபையினுடைய பேருந்து தான் அவர்களுக்கு ஒரு பேருதவியாக இருக்கின்றது. அந்த வகையிலே நெடுந்தீவுக்கு இந்த சேவையில் ஈடுபடுத்த பேருந்து ஒன்று புதிதாக எடுத்து செல்லப்பட்டிருக்கிறது. மாவட்ட சேலத்தின் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் கௌரவ பிமல் ரத்நாயக் அவர்கள் தலைமையில் சென்ற ஆண்டு 18ஆம் தேதி 9ஆம் மாதம் 2025ஆம் ஆண்டு நடைபெற்ற போக்குவரத்து ஒருங்கிணைப்பு விசேட கூட்டத்தில் இந்த நெடுந்தீவு போக்குவரத்து சேவையில் ஈடுபடும் இலங்கை போக்குவரத்து சபையின் பேருந்து தொடர்ச்சியாக பழுதடைந்து வருகின்றமையால் சிரமத்தின் மத்தியில் சேவையில் ஈடுபட்டு வருவதாக கௌரவ அமைச்சர் அவர்களின் கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டது. உண்மையில் அங்கே அடிக்கடி அது பழுதடையும். ஆகையினால் அதையெல்லாம் சொல்லி அவர்கள் கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து கடற்தொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சரும் யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவருமான எங்களுடைய கௌரவர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்களும், யாழ் மாவட்ட போக்குவரத்து ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கௌரவ கருணநாதன் இளங்குமரன் அவர்களும், அரசாங்க அதிபர் எங்களுடைய மருதலிங்கம் பிரதீபன் அவர்களும், இலங்கை போக்குவரத்து சபையின் பிராந்திய பொது முகாமையாளருக்கு தொடர்ச்சியாக இதுக்கு நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொண்டதுக்கு அமைவாக நேற்றைய தினம் 15/2/2025 கடற்படையினுடைய அங்கே தெரியும் எல்லோருக்கும், கடற்படை உதவியுடன் தான் அங்கே செல்ல முடியும். பெருங்கடல், நீண்ட தூர பயணம் அதில் செல்கின்றது என்றால் எல்லோரும் செல்ல முடியாது. அப்போ கடற்படையினுடைய உதவியுடன் NA 1122 இலக்க இலங்கை போக்குவரத்து சபையின் பேருந்து நெடுந்தீவுக்கு எடுத்து செல்லப்பட்டுள்ளது. மிகவும் அழகாக இருக்கிறது. அது கொஞ்சம் புதிய பேருந்தாகத்தான் இருக்கும் போல் தெரிகிறது. அது கொஞ்சம் காலத்துக்கு நின்று ஓடக்கூடிய ஒரு பேருந்தை வழங்கி இருக்கிறார்கள், எடுத்து செல்லப்பட்டிருக்கிறது என்பதுடன் நெடுந்தீவிலிருந்து அந்த பேருந்து பழுதடைந்த பேருந்து, அது உண்மையில் எப்போவோ கொண்டு சென்றது. அது பழுதடைந்து அதுக்கு இனி திருத்த முடியுமோ தெரியவில்லை. அப்படியான ஒரு பேருந்தை திருத்துவதற்காக யாழ்ப்பாணத்துக்கு எடுத்து வரப்பட்டிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. இவ்வாறான செய்திகளை தெரிவிப்பதில் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. என்னன்னு சொன்னால், அந்த தீவு பகுதி மக்கள் படும் கஷ்டங்கள் சொல்ல துயரங்கள். அவர்கள் அங்கே போக்குவரத்து அரச ஊழியர்கள் கூட இங்கே இந்த போக்குவரத்துக்கு பெரும் சிரமப்படுகிறவர்கள். அவர்களுக்கு உண்மையில் இவர்களுடைய ஒரு உதவியாக இருக்கும் பேருந்து அனுப்பியது. மற்றது மன்னர் பொது வைத்தியசாலையின் உத்தியோகத்தர்கள், மன்னர் மாவட்டத்தின் பொது வைத்தியசாலை, அந்த வைத்தியசாலையின் உத்தியோகத்தர்கள் மாவட்ட செயலக உற்பத்தி திறன் செயற்பாட்டை பார்வையிட வந்திருக்கின்றார்கள். இங்கே யாழ்ப்பாணத்துக்கு உற்பத்தி திறன் போட்டிக்கு விண்ணப்பித்த உற்பத்தி திறன் போட்டி நடைபெறுவது தெரியும் உங்களுக்கு. அதுக்கு விண்ணப்பித்திருக்கிறார்கள். இந்த மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையினர் உத்தியோகத்தர்கள் அதற்கு விண்ணப்பித்திருக்கிறார்கள். அதற்கு ஒரு முன்னேற்பாடாக யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தின் உற்பத்தி திறன் செயற்பாடுகளை பார்வையிட
அப்போ அவர்கள் பார்வையிடுவதற்கு தெரிவு செய்த இடம் யாழ்ப்பாண மாவட்ட செயலகம். அந்த யாழ் மாவட்ட செயலகம் தங்களுடைய அந்த உற்பத்தி திறன் செயல்பாடுகள் மிகவும் திறமையாக செய்திருக்கிறார்கள். அங்கே வந்து அதை பார்க்க வேண்டும், நாங்களும் அதை பார்வையிட்டு அதன்படியாக நாங்களும் அதை செய்ய வேண்டும் என்ற ஒரு வேகத்தில் அவர்கள் வந்து நிர்வாக உத்தியோகத்தர் தலைமையில், பொது வைத்தியசாலை நிர்வாக உத்தியோகத்தர் அவருடைய தலைமையில் 13ஆம் தேதி 2ஆம் மாதம் 2026ஆம் ஆண்டு காலை 19 மணிக்கு மாவட்ட செயலகத்தில் கள விஜயம் ஒன்றினை மேற்கொண்டு வந்தார்கள் மன்னார் பொது வைத்தியசாலை உத்தியோகத்தர்கள். மேலதிக அரசாங்க அதிபர் திரு கே சிவகரன் அவர்களுடன் கலந்துரையாடலில் ஈடுபட்டு அவர்கள் தெரிந்து கொண்டார்கள். பின்னர் மேலதிக அரசாங்க அதிபர் காணி திரு ப ஜெயகரன் அவர்களுடனான கலந்துரையாடலும் மன்னார் பொது வைத்தியசாலை பணிப்பாளர் டாக்டர் MHM அஷாத் ஹனீஃபா அவர்களும் இணைந்து கொண்டார். அதனைத் தொடர்ந்து உத்தியோகத்தர்கள் யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தின் உற்பத்தி திறன் செயற்பாடுகள் மற்றும் 5S என்று சொல்லப்படுகிற செயற்பாடுகள், மாவட்ட செயலர் நிர்வாக நடவடிக்கைகள் தொடர்பாக அறிந்து கொண்டதுடன் மேலதிக விளக்கங்களை முன்வைப்பின் ஊடாகவும் முன்வைப்பின் ஊடாகவும் அறிந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. அவர்கள் மேலதிக விவரங்களை கேட்டு அறிந்து கொண்டார்கள். மேலும் கிளை ரீதியாக மாவட்ட செயலகத்திலே ஒவ்வொரு கிளையாகவும் முன்னெடுக்கப்பட்ட உற்பத்தி திறன் செயற்பாடுகளை பார்வையிட்டு விவரங்களையும் செயற்பாடுகளையும் அறிந்து கொண்டார்கள். யாழ் மாவட்ட செயலகமானது 2020ஆம் ஆண்டு உற்பத்தி திறன் போட்டியில் தேசிய ரீதியில் 1ஆம் இடம் பெற்றமை இங்கு குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. கள விஜயத்தின் நிறைவில் யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் திரு மருதலிங்கம் பிரதீபன் அவர்களுடனும் கலந்துரையாடலில் ஈடுபட்ட போது தாம் மாவட்ட செயலகத்தின் உற்பத்தி திறன் செயற்பாட்டில் மென்பொருள் ரீதியான, அதாவது சாஃப்ட்வேர் நடைமுறைகள், கோப்பு நடைமுறைகள் மற்றும் நிர்வாக செயற்பாடுகள் தொடர்பாக பல புதிய விடயங்களை அறிந்து கொண்டதாக, தாங்கள் புது விடயங்களை இங்கே வந்து அறிந்து கொண்டதாக தெரிவித்திருக்கிறார்கள். இதன் போது கருத்து தெரிவித்த அரசாங்க அதிபர் அவர்கள் உற்பத்தி திறன் செயற்பாடுகள் உள்ளத்தில் இருந்து எழ வேண்டும் எனவும் இதன் பயன்கள் சேவை நாடிகளான பொதுமக்களை போய் சேர்வதிலேயே வெற்றி தங்கியுள்ளது எனவும் எமது மாவட்ட செயலகத்தினை பொறுத்தவரை ஒவ்வொரு உற்பத்தி திறன் செயற்பாடுகளின் ஊடாக அரச செலவினத்தை குறைத்துள்ளதாகவும் தெரிவித்திருக்கின்றார். மேலும் உற்பத்தி திறன் செயற்பாடுகள் ஒவ்வொன்றினாலும் வெளியீடு ஏதோ ஒரு வகையில் பொதுமக்களுக்கு நன்மை பயப்பதிலேயே வெற்றி தங்கியுள்ளதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த கலந்துரையாடலில் யாழ்ப்பாண உதவி மாவட்ட செயலாளர், மாவட்ட செயலக பிரதம பொறியியலாளர், பிரதம உள்ளக கணக்காய்வாளர் உள்ளிட்ட பதவி நிலை உத்தியோகத்தர்கள் மற்றும் மாவட்ட செயல உற்பத்தி திறன் உத்தியோகத்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கிறார்கள். அப்போ மன்னார் பொது வைத்தியசாலையிலிருந்து வந்து அவர்கள் தாங்கள் கற்றுக்கொண்ட விடயங்கள் மிகவும் தங்களுக்கு மன திருப்தியாக இருக்கின்றது. நிறைய விடயங்களை தாங்கள் புது விடயங்களை தெரிந்து கொண்டோம் என்றும் சொல்லி சென்றிருக்கின்றார்கள். அந்த செய்தியினை மாவட்ட செயலகத்தின் ஊடக பிரிவு வெளியிட்டிருக்கிறது. அதை நான் எங்களுடைய உறவுகளுடனும் அதை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். மீண்டும் ஒரு மாவட்ட செயலக ஊடக பிரிவின் செய்தியுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அனைவரிடம் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் முருகன். நன்றி, வணக்கம்.